வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ஆழமானது. ஆமா. ஆனா பாருங்க, அது ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ம். நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஆதாரம் சுவாமி சித் பவனாந்தரோட தினசரி தெய்வீக திரட்டு புத்தகத்திலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதிக்கான ஒரு சின்ன பகுதி. ஆமா. அதோட தலைப்பு ஒருபோதும் தாமதமில்லை. அதேதான். அந்த தலைப்பை படிச்ச உடனே எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. உண்மையாவா? வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு நாம ரொம்பவே தாமதம் செஞ்சிட்டோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம எல்லாருக்குள்ளேயும் எங்கேயாவது ஒரு மூலையில இருக்குமே. நிச்சயமா. அந்த உணர்ச்சி ரொம்பவே இயல்பானது. ஆனா இந்த சின்ன உரை அது அந்த உணர்ச்சியை எடுத்து அதை முழுசா புரட்டி போடுது. அப்படியா? இது ஏதோ ஆறுதலுக்காக சொல்ற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேதாந்த தத்துவமே இருக்கு. ஓஹோ. சுருக்கமா சொன்னா, நம்ம உடம்புக்கு வயசாகுது, மனசுக்கு அனுபவங்கள் ஏறுது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு வயசோ காலமோ ஏன் கடந்த காலத்தோட சுமையோ கிடையாதுங்கிறதுனா அதோட மைய கருத்து. வாவ். அதனால விழிப்புணர்வுக்கு லேட்டுங்கிற வார்த்தைக்கு இடமில்லைன்னு சொல்லுது. அப்போ இது ஒரு பிலாசபிக்கல் பெர்மிஷன் ஸ்லிப் மாதிரி, நீ எப்போ வேணாலும் புதுசா தொடங்கலாம்னு சொல்றதுக்கு. சரி, இந்த ஐடியாவை அவங்க எப்படி விளக்குறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏன்னா வெறும் தத்துவமா சொன்னா அது மண்டைக்குள்ள நிக்காது. ஆனா இவங்க பயன்படுத்துற உவமைகள் தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கரெக்ட். முதல்ல ரொம்ப சாதாரணமான அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தோட தொடங்குறாங்க இல்லையா? ஆமா, அதுதான் இந்த உரையின் அழகே. பெரிய விஷயங்களை ரொம்ப எளிமையான அனுபவங்கள் மூலமா புரிய வைக்கிறது. சரி, அப்போ முதல் உவமைக்கு வருவோம். தூக்கம். ராத்திரி முழுக்க கண் முழிச்சு ஒரு முக்கியமான வேலையை செஞ்சு முடிக்கிறோன்னு வச்சுப்போம். வேலை முடிஞ்சதும் ஐயோயோ விடிய போகுது, இனிமே தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம தூங்காம இருந்துடுவோமா? மாட்டோம். சத்தியமா மாட்டோம். உடம்பு கெஞ்சும். எவ்வளோ தாமதமானாலும் சரி, ஒரு 2 மணி நேரமாவது தூங்கணும் தான் நினைப்போம். ஏன்னா தூக்கம் உடம்புக்கு அத்தியாவசியம். அது ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது ஒரு தேவை. எக்ஸாக்ட்லி. கரெக்ட். இப்போ இந்த உரை என்ன பண்ணுதுன்னா, உடம்புக்கு எவ்வளவு அவசியமான இந்த தூக்கத்தை ஆன்மாவுக்கு அவசியமான புனித ஐக்கியம் கூட ஒப்பிடுது. ஹோலி கம்யூனியன். ஆமா. இங்க புனித ஐக்கியம்ங்கிறது ஏதோ மத சடங்கு மட்டும் கிடையாது. இந்த சூழல்ல அதோட அர்த்தம் நம்ம ஆன்மாவை அந்த பிரபஞ்ச சக்தியோட இல்ல தெய்வீகத்தோட இணைச்சுக்கிற ஒரு செயல். சரி. ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையை முழுக்க இந்த ஆன்மீக பயிற்சியை செய்யாமலே இருந்திருக்கலாம். அதுதான் நம்ம பலரோட நிலைமை. உண்மைதான். ஆனா எப்படி உடம்பு ஒரு கட்டத்துக்கு மேல சோர்வடைஞ்சு போதுந்தா சாமி எனக்கு தூக்கம் வேணும்னு கேக்குதோ, ஆமா, அதே மாதிரி ஆன்மாவும் ஒரு கட்டத்துல ஒரு விதமான வெறுமைய ஒரு சோர்வ உணரும். அப்போ அந்த தெய்வீகத்தோட இணைய வேண்டிய தேவை இயல்பாவே வரும். ஓகே. அந்த தேவை வரும்போது நான் இத்தனை வருஷமா இதை செய்யலையே, இப்ப செஞ்சு என்ன பிரயோஜனம்னு கேக்குறது அது விடிகாலை தூங்கி என்ன பிரயோஜனம்னு கேக்குற மாதிரி முட்டாள்தனமானதுன்னு இந்த உரை சொல்லுது. ஆஹா, என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒப்பீடு. தேவை வரும்போது அதை நிறைவேற்ற வேண்டியதுதான் ஒரே வழி. இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம மனசு எப்பவுமே கடந்த காலத்தை வச்சுதான் நம்மள ஜட்ஜ் பண்ணும். இதை நீ சின்ன வயசுலயே செஞ்சிருக்கணும், இப்ப தொடங்கி என்ன பண்ண போறேன்னு ஒரு குரல் உள்ளுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, அந்த தாமதம்ங்கிற உணர்வு பலரையும் எந்த செயலையும் தொடங்க விடாம முடக்கி போட்டுடும். ஆனா நீங்க சொல்றத பார்க்க இந்த உரை அந்த தாமத உணர்வையே ஒரு அலாரம் மாதிரி பார்க்க சொல்லுது. மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் உடம்பு டயர்டா இருக்குன்னு சொல்ற அலாரம் மாதிரி ஆன்மாவுக்கு இப்போ கவனம் தேவைன்னு சொல்ற ஒரு அலாரம். அந்த தாமதம் ஒரு தடங்கள் இல்ல, அது ஒரு புதிய விழிப்புணர்வுக்கான அறிகுறி. உடல் சோர்வை எப்படி உறக்கத்தின் அவசியத்தை உணர்த்துதோ அதே போல வாழ்க்கையின் அர்த்தமின்மையோ குழப்பமோ சோர்வோ ஆன்மீக தேடலின் அவசியத்தை உணர்த்துது. அப்போ அந்த உணர்வு 50 வயசுல வந்தா என்ன, 70 வயசுல வந்தா என்ன, ஒரு பிரச்சனையும் இல்ல. எப்போ வருதோ அதுதான் உங்களுக்கான சரியான நேரம். ஓகே. தூக்கங்கிற ஓமை ரொம்ப நல்லா புரியுது. அது ஒரு தவிர்க்க முடியாத தேவை. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். அந்த தேவையை நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இங்கதான் 2வது உருவகம் வருது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு உருவகம். ஆமா. உறங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மீக உணர்வை தட்டி எழுப்பும்போது வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறதுன்னு சொல்லிட்டு அது எப்படி விளக்குதுன்னா, நீண்ட காலமாக இருளில் வைக்கப்பட்டிருந்த ஒரு அறைக்குள் ஒளியை கொண்டு வருவது போல. இந்த இமேஜ் என் மனசுல அப்படியே நிக்குது. ஆமா, ஏன்னா அதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு. ஒரு பல வருஷமா பூட்டி இருட்டா இருக்கிற ஒரு ரூம்குள்ள நீங்க ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை கொண்டு போனா என்ன நடக்கும்? இருட்டு உடனே காணாம போயிடும். உடனே அந்த நொடியே அந்த இருட்டு நான் இங்க 100 வருஷமா இருக்கேன், நான் போமாட்டேன், நீ யாரு உள்ள வரத்துக்குன்னு சண்டை போடுமா? போராடுமா? இல்ல, கிடையாது. ஒளியோட இயல்பே இருளை நீக்கிறது தான். அதுக்கு நேரம் எடுக்காது. அது ஒரு உடனடி நிகழ்வு.
இங்க இருட்டுங்கிறது நம்ம அறியாமை, நம்ம கடந்த கால தவறுகள், குற்ற உணர்ச்சிகள், அப்போ ஒளிங்கிறது ஞானம். ஞானம் அல்லது விழிப்புணர்வு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம பல வருஷமா செஞ்ச தவறுகள், நம்ம அறியாமை எல்லாம் ஒரு பெரிய பூதம் மாதிரி நினைச்சு நாம பயப்பட தேவையில்ல. தேவையே இல்ல. அது உண்மையில ஒரு பெரிய சக்தி கிடையாது. அது வெறும் ஒளி இல்லாத நிலை மட்டும்தானா? எக்ஸாக்ட்லி. வேதாந்தத்தோட மிக முக்கியமான பார்வை இதுதான். அறியாமைங்கிறது தனியா இருக்கிற ஒரு பொருள் இல்ல. அது அறிவோட இல்லாமை. ஓ, இருட்டுக்குன்னு தனியா ஒரு சக்தி கிடையாது. அது ஒளியோட இல்லாம. அதனாலதான் நம்ம அறியாமைங்கிற இருட்டோட நாம சண்டை போட தேவையில்ல. சரி. அத விரட்ட கோடிக்கணக்கான முயற்சிகள் செய்ய தேவையில்ல. சரியான புரிதல்ங்கிற விளக்க ஏத்தினா போதும். அந்த ரூம்ல இருக்கிற இருட்டு மாதிரி இத்தனை வருஷம் அறியாமையும் அந்த ஒரு கணத்துல மறைஞ்சிடும். இது ஒரு பெரிய பாரத்தை குறைக்கிற மாதிரி இருக்கு உண்மையாவே. ஏன்னா நாம எப்பவுமே நம்ம கடந்த காலத்தோட மல்யுத்தம் நடத்திட்டு இருக்கோம். அதை சரி செய்யணும், அதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உரை சொல்லுது, அதோட சண்டை போடாதீங்க, லைட்ட போடுங்கன்னு. கரெக்ட். சரி, அந்த உருவகத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு. உறங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மீக உணர்வுன்னு சொல்றாங்க, இல்லாத உணர்வுன்னு சொல்லல. ஆமா, உறங்கும் உணர்வுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? நிச்சயம் இருக்கு. அதுதான் ஒத்த கான்செப்டோட ஆதாரம். அந்த ஆன்மீக உணர்வு, அந்த ஞானம், அந்த தெய்வீக தன்மை, அது நமக்கு வெளியேந்து வர வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. ஓ, அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு. ஆனா அது செயலற்ற நிலையில, அதாவது தூங்கிட்டு இருக்கு. சரி. அந்த இருண்ட அறை காலியா இல்ல. அதுக்குள்ள விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் இருக்கலாம். ஆனா இருட்டுல நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஓஹோ. விழிப்புணர்வுங்கிற ஒளி வரும்போது நம்ம புதுசா எதையும் உருவாக்கல. ஏற்கனவே அங்க இருந்ததை நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்மளோட உண்மையான இயல்பை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருதுன்னு யோசிச்சு பாருங்க. இது வெறும் தத்துவம் இல்ல, இது ஒரு பெரிய நம்பிக்கை. நீங்க பல வருஷமா தியானம் பண்ண முயற்சி செஞ்சு தோத்து போயிருக்கலாம். இல்ல நல்ல பழக்கங்களை ஆரம்பிச்சு பாதியில விட்டுருக்கலாம். அதையெல்லாம் ஒரு தோல்வியா, ஒரு சுமையா பார்க்காதீங்க. அதெல்லாம் நீங்க இருட்டுல இருந்த காலம். ஆமா, இப்போ ஒரு சின்ன ஒளிக்கீற்று தெரிஞ்சா கூட போதும். அந்த ஒரு கணம், அந்த ஒளி அறைக்குள்ள நுழையிற கணம், அதுதான் முக்கியம். அதுக்கு முன்னாடி இருந்த இருள் எவ்வளவு காலம் நீடிச்சதுங்கிறது ஒரு பொருட்டே இல்ல. உண்மை. அந்த ஒரு கணம்தான் வாழ்க்கை மாத்திர கணம். அந்த ஒரு கணத்துக்காக ஒரு வாழ்க்கை முழுக்க காத்திருக்கலாம். அது மதிப்பு வாய்ந்தது. சரி, இப்போ இந்த உரையாடலோட உச்சக்கட்டத்துக்கு வருவோம். தூக்கத்தோட அவசியத்தை பார்த்தோம், இருண்ட அறைக்குள் வரும் ஒளிய பார்த்தோம். இப்போ இந்த உரை எல்லா எல்லைகளையும் தாண்டி ஒரு இறுதி வாக்குறுதியை கொடுக்குது. அது என்னன்னா, ஆன்மீக விழிப்புணர்வுக்கு மனிதனுக்கு ஒருபோதும் தாமதமில்லை. ஆமா, இதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனா அதோட நிறுத்தாம வேதாந்தத்திலிருந்து ஒரு மேற்கோளை காட்டுது. மரண தருவாயில் ஞானம் பெற்றாலும் அவன் பிரம்மத்தோட ஐக்கியமடைகிறான். இத தடவை படிக்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் தலைய சுத்திடுச்சு. ஒரு வாழ்க்கை முழுக்க செஞ்சதெல்லாம் ஒரு கணத்துல மாறிடுமா? இது எப்படி சாத்தியம்? இதுதான் இந்த தத்துவத்தோட உச்சபட்ச தைரியமான கூற்று. இதை எல்லாவிதமான சாக்குப்போக்குகளையும் நிபந்தனைகளையும் உடைச்சி எறியுது. ஆமா. ஒருத்தர் தன்னோட வாழ்க்கை முழுக்க தப்பாவே வாழ்ந்திருக்கலாம், அறியாமையில மூழ்கி இருந்திருக்கலாம். ஆனா அவரோட கடைசி நொடியில, மரணப்படுக்கையில ஒரு உண்மையான ஞானம், ஒரு உண்மையான புரிதல் அவருக்கு வந்துட்டா போதும். அவர் விடுதலை அடைஞ்சிருவார்னு சொல்லுது. அவர் அந்த பிரபஞ்சத்தோட மூலமான பிரம்மத்தோட ஒன்றி விடுவார்னு சொல்லுது. ஆனா இது கேட்கறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி நியாயம் இல்லாத மாதிரி தெரியல. ஆமா, அந்த கேள்வி வரும். 60 வருஷம் நல்லவனா வாழ்ந்தவனுக்கும் 60 வருஷம் தப்பாவே வாழ்ந்துட்டு கடைசி நிமிஷத்துல மணந்திருந்தவனுக்கும் ஒரே கதிதான்னா அப்புறம் எதுக்கு நல்லவனா வாழணும்? இது ஒரு சோம்பேறித்தனத்துக்கான சான்றிதழ் மாதிரி ஆயிடாதா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இதுதான் பலருக்கும் வரும் முதல் சந்தேகம். ஆனா நாம இங்க ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. மரணப்படுக்கையில வர்ற அந்த ஞானம்ங்கிறது, ஓ நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ற ஒரு எளிய மனமாற்றம் இல்ல. அப்போ அது என்ன? அது ஒரு முழுமையான மெட்டமாஃபிசிஸ். அந்த ஒரு கணத்துல நான்கிற அகங்காரம், என்னோட ஆசைகள், என்னோட கடந்த காலம், என்னோட அடையாளங்கள், இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி பொய்ன்னு உணர்ற ஒரு நிலை. ஓ. அந்த ஒரு கணத்துல ஒரு வாழ்க்கை முழுக்க சேகரிச்ச குப்பைகள் மொத்தமா எரிஞ்சு சாம்பலாயிடும். அந்த ஞானத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அப்போ அது ஒரு ஃப்ரீ பாஸ் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது கிடைக்கிறது ரொம்பவே அரிது. ஆனா அதுக்கான சாத்தியம் கடைசி நொடி வரைக்கும் இருக்குங்கிறது தான் இங்க முக்கியம். அப்போ இது காலம் பத்திர நம்மளோட புரிதலையே கேள்விக்குள்ளாக்குது. ஆமா. நாம நேரத்தை ஒரு நேர்கோடா பார்க்கறோம். ஜனவரி 1, ஜனவரி 2ன்னு.
50 வருஷம் செஞ்ச பாவத்தை சரி செய்ய இன்னொரு 50 வருஷம் புண்ணியம் செய்யணும்னு கணக்கு போடுறோம். ம். அந்த கர்ம கணக்கு. ஆனா இந்த தத்துவம் அந்த கணக்கையே உடைக்குது. ஒரு கண நேர உண்மையான விழிப்புணர்வு ஒரு வாழ்நாள் முழுசான அறியாமையை விட சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுது. கரெக்ட். ஏன்னா வேதாந்த பார்வையில காலங்கிறது நம்ம மனசோட ஒரு படைப்பு. அது ஒரு அப்சல்யூட் உண்மை கிடையாது. சரி. ஆழமான தியான நிலையிலையோ அல்லது தீவிரமான விழிப்புணர்வு நிலையிலையோ காலம் சுருங்கிடும், இல்லை இல்லாமலே போயிடும். அங்க கடந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது. அந்த நிகழ்கணம் மட்டும்தான் இருக்கும். அப்படியா? அந்த நிகழ்கணத்துல ஏற்படுற முழுமையான விழிப்புணர்வு காலத்தோட கட்டுப்பாடுகளை தாண்டி போயிடும். அதனாலதான் இதை எல்லா காலக்கெடுவையும் நீக்கிடுது. ஆன்மீகத்துக்கான கதவு எப்போதும் கடைசி மூச்சு வரைக்கும் திறந்தே இருக்கு. அது ஒருபோதும் சாத்தப்படுவதில்லை. இல்ல. ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த சின்னஞ்சிறிய உரை எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ நம்மள கூட்டிட்டு போயிருக்கு. ஆமா. உடம்புக்கு தூக்கம் அவசியம்ங்கிற ஒரு சாதாரண விஷயத்துல ஆரம்பிச்சோம். அங்கிருந்து உறங்குற ஆன்மாவை எழுப்புறது ஒரு புது அத்தியாயம்னு பார்த்தோம். ஒரு இருண்ட அறைக்குள்ள ஒளி வர்ற மாதிரி ஒரு கணத்துல எல்லாம் மாறும்னு புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா மரணப்படுக்கையில கூட ஞானம் சாத்தியம்ங்கிற ஒரு ஆழமான நம்ப முடியாத வாக்குறுதி வரைக்கும் பயணிச்சிருக்கோம். அருமையான தொகுப்பு. மொத்தத்துல ஆன்மீக வளர்ச்சிக்கு எல்லையற்ற நம்பிக்கையும் காலத்தால் அழிக்க முடியாத வாய்ப்பு எப்போதுமே இருக்குங்கிறது தான் இதோட மையச் செய்தி. ஆமா, இந்த உரையின் மகத்துவமே அதுதான். சோர்வு, இருள், ஒளி, உறக்கம் மாதிரியான அன்றாட அனுபவங்களை பயன்படுத்தி ரொம்ப ஆழமான ஆன்மீக கருத்துக்களை எல்லோருக்கும் புரியுற மாதிரி எளிமையா விளக்குது. இது ஆன்மீக விழிப்புணர்வை ஒருபோதும் தாமதமில்லாத, அதே சமயம் தூக்கத்தை போல அத்தியாவசியமான ஒண்ணா நமக்கு உணர்த்துது. இது ஒரு கட்டளையோ அழுத்தமோ இல்ல. இது ஒரு அழைப்பு. ஆமா, இது ஒரு திறந்த மனதுடன் விடுக்கப்பட்ட அழைப்பு. எப்போ வேணும்னாலும் நாம ஏத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. சரி. இந்த உரை முழுக்க முழுக்க ஆன்மீக விழிப்புணர்வை பத்தி பேசுது. சரி, ஆனா இந்த ஒருபோதும் தாமதம் இல்லைங்கிற கொள்கைய நம்ம வாழ்க்கையோட மத்த உறங்கிக் கொண்டிருக்கும் பகுதிகளுக்கும் பொருத்தி பார்த்தா என்ன ஆகும்? நல்ல கேள்வி. ஒருவேளை அது நீங்க பல வருஷமா கண்டுகொள்ளாம விட்ட ஒரு திறமையா இருக்கலாம். ஒரு படம் வரையறதோ, ஒரு இசைக்கருவி வாசிக்கிறதோ. இப்போ ஆரம்பிக்கலாமே. ஏன் கூடாது? ஒருவேளை அது சரி செய்யப்பட வேண்டிய ஒரு உறவா இருக்கலாம். பல வருஷமா பேசாம இருக்கிற ஒரு நண்பருக்கோ உறவினருக்கோ இன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமே. நிச்சயமா. இல்ல நீங்க பாதியில கைவிட்ட ஒரு கனவா இருக்கலாம். ஆன்மீகத்துக்கே கடைசி நொடி வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க சரியான நேரம் இப்போதாங்கிறத தவிர வேற என்னவா இருக்க முடியும்? இதை விட சிறப்பா சொல்ல முடியாது. நீங்க ஒளி பாய்ச்சுவதற்காக வேற என்னென்ன புதிய அத்தியாயங்கள் உங்க வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க.